பெற்ற உலமாக்கல் நல வாரிய பேரவை கூட்டத்தில் அரபிக் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் தமிழக அரசின் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய பயனாளர்கள் பேரவையின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் ஜஹபர் சாதிக் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உலமாக்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் நலவாரிய உறுப்பினர்களின் மனைவிகளுக்கும் அரசு சார்பில் பேறுகால உதவித்தொகை வழங்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு தற்போது தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரும் இருசக்கர வாகன மானிய திட்டத்திற்காக முன்னாள் மற்றும் இந்நாள் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் நடைபெற்ற உலமாக்கல் நல வாரிய பேரவை கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உலமா நலவாரிய உறுப்பினர்களில் பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய மகப்பேறு உதவித்தொகை ஆண் உறுப்பினர்களின் மனைவிமார்களுக்கும் அதை நீட்டித்து தர வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு இந்த பேரவை மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்நாள் முதல்வர் சி. விஜய் அவர்களுக்கும் இந்த பேரவை பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. அந்த திட்டத்தை தொடர்ந்து இவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இது போன்ற இன்னும் நிறைய நலத்திட்டங்களை உலமா பெருமக்களுக்கு எடுத்து செய்ய வேண்டும் என்று பேரவை சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அரபிக் கல்லூரிகளில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக இலவச லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.